இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் பிளேட் பேட்டில் ஒன்றுமே பார்க்க போறல. நீங்கள் ஒசூரில் இருந்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கைஸ். ஏன்னா இப்போ ஒசூரில் நிறைய நாயெல்லாம் கடிச்சு சின்ன குழந்தைங்கள ரேபிஸ் நோய் வந்து டைட் ஆகுறாங்க. அதனால் யாராச்சும் இந்த சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்களா தயவு செஞ்சு அவ்வளோவா வெளியே போகாதீங்க கைஸ். ஏன்னா அப்படி தான் ஆகுது, நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் ஆகுது. இனிமேல் வெளியில் போகாதீங்க. இதான் என் ஃப்ரெண்டும் இருக்கான், வந்து சொல்கிறான், நீயும் வந்து சொல்கிறான். ஹாய் காய்ஸ், இந்த ஒசூரில் வந்து என் நேம் வந்து முகேஷ் குமார். நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஒசூரில் வந்து டேஞ்சரான நாய், அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரெல்லாம் வரீங்களோ அங்கே நோய் பரவலான நாய் ரேபிஸ் நோய் இருக்குல்ல, அந்த நோய் வந்து பரவுது காய்ஸ். யாரெல்லாம் அங்கே போகிறீங்களோ நைட் பசங்களை தனியாக விடாதீங்க அந்த பக்கம். ஏன்னா நாய்ங்க யாரும் இல்லாத டைமில் சின்ன பசங்களை போய் கடிக்குது, பார்த்து போங்க காய்ஸ். இப்போ ஒசூரில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த வேர்ல்டு எங்கள் ஏரியாவில் கூட ஜேஜே நகர் ஏரியாவில் கூட ஒரு நாய்க்கு ரேபிஸ் நோய் வந்து ஒரு பையனை கடிச்சிச்சு. கடிக்கல காப்பாற்றிச்சு. கடிக்க போனுச்சு, ஆனால் தப்பிச்சு ஓடிட்டான் வீட்டுக்குள்ள காய்ஸ். இப்போ எல்லாம் இங்கே மட்டும் இல்லை, எல்லாம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாக இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவும் இப்போ வந்து 2 குழந்தைங்க வந்து ரேபிஸ் நோயால் டைட் ஆயிட்டாங்க. அதனால சேஃப்டியா வீட்டில் இருங்க, அவ்வளோவா வெளியில போவாங்க, பசங்களை வெளியே விடாதீங்க, பார்த்து பத்திரமா போகிற மாதிரி இருந்தால் சேஃப்டியா போங்க. அப்பா அம்மா கூட போங்க, அப்பா மாமா கூட போங்க. போனீங்கன்னா அண்ணங்க காலையில் டைம் மதிய டைம் பரவாயில்ல, நைட் டைம் மட்டும் தனியாக போவாங்க. நைட் டைம் தனியாக போவாங்க. நைட் டைம் தான் கடிக்கே வருது காய்ஸ். இப்போ உங்கள்கிட்ட இப்போ கடிக்க வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, கீழே கல்லுச்சுன்னா காய்ஸ் எங்கள் ஏரியாவில் கூட நாய் ரேபிஸ் நோய் வந்து இருக்கிறது நல்லா அந்த புள்ளியாக இருக்குது, பிங்க் கலர் காய்ஸ். அந்த நாயை தொடவே கூடாது காய்ஸ். இல்லை காய்ஸ், அது ரேபிஸ் நோய் இல்லை, கடிச்சா ரேபிஸ் நோய் வரும், அதுக்கெல்லாம் இல்லை. இப்போ கீழே ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட வெறும் மண்ணு மட்டும் தான் இருக்குது. டக்குன்னு மண்ணை எடுத்து காய்ஸ் நீங்கள் மட்டும் இந்த தப்பை பண்ணாது, கல்லை மட்டும் தூக்கி போட்டால் நாய் வெறி ஆகி கடிச்சிடும் காய்ஸ். இப்போ உங்களை கடிக்கிற மாதிரி எடுத்து கல் எடுத்து போட்டு மண்டையில் சாத்துங்க காய்ஸ். அது என்ன பண்ணுது பார்க்கலாம். உங்கள்கிட்ட நிறைய கல் இப்படி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கல் போட்டோன்னே தேடி எடுக்கிறதுக்குள்ளே வந்து கடிச்சிடும். நிறைய கல்லை டக்குன்னு எடுத்து வச்சுட்டு மண்டையாக விசாடு, அது அப்படியே ஓடிடும் காய்ஸ். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட கல்லே இல்லை, அப்படி என்ன பண்ணுறதுனா மண் எடுத்து நிறைய மண் எடுத்து மூஞ்சியில் போட்டுருங்க. அது இப்படின்னு பண்ணுறதுக்குள்ளே நிறைய எடுத்து யாரும் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களோ நைட் டைம் பாதுகாப்பாக வாங்க. முக்கியமாக கரண்ட் போயிடுச்சுன்னா முன்னாடி என்ன இருக்குன்னு லைட் அடிச்சுட்டு போவாங்க. சில பேர் நான் தாண்டா கத்து அப்படின்னு நடந்து போகிறாங்க, அப்படி போகாதீங்க. அன்றைக்கி நான் ஒரு வாட்டி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன், மலையில் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அப்பா அங்கே ஜேசி பண்ணி போட்டுறாங்க. அவங்க கூப்பிட்டு வர போகும்போது ஒரு நாய் கடிக்க வந்துச்சு காய்ஸ். அப்படியே ஒரே ஓடிட்டேன் காய்ஸ். அப்போ எங்கள் அப்பா நின்றுட்டு இருந்தார், நாய் அப்படியே வெட்டி விட்டாரு காய்ஸ். நீங்கள் பாதுகாப்பாக போங்க காய்ஸ். இனிமேல் பாதுகாப்பாக போங்க. இனிமேல் எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க, அதான் சொல்லுவேன் காய்ஸ். ஆமாம் காய்ஸ், எல்லாரும் இங்கே இப்படி தான் காய்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம், 2 பேர் சேர்த்துட்டாங்க காய்ஸ். டயர்ட் ஆயிட்டாங்க. சரி காய்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, முக்கியமானது. சரி காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி கமெண்ட் பண்ணுங்க.